अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। तकरीबन 3 हफ्ते पहले ஏறக்குறைய 3 வாரங்களுக்கு முன் ஜமாத் அஹ்மதியா யூகே இங்கிலாந்தில் 100 வருடங்கள் நிறைவடைந்ததையொட்டி ஒரு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்திருந்தது. இதில் பல்வேறு மார்க்கங்களின் ஆலிம்கள் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தத்தமது புனித வேதங்களின் அடிப்படையில் இறைவன் மற்றும் மார்க்கங்களின் கொள்கையை எடுத்து வைக்கும்படி கூறப்பட்டது. இதில் 21ஆம் நூற்றாண்டில் இறைவனின் பணி மற்றும் அவசியம் பற்றி கூறுமாறு சொல்லப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இதில் இஸ்லாத்தின் பிரதிநிதியாக ஜமாத் கலந்து கொண்டது. இதில் யூத, கிறித்தவ, புத்த, இந்து போன்ற மார்க்கங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். மேலும் ஜோராஷ்டிர மற்றும் சீக்கிய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். பல்வேறு மார்க்கங்களைச் சேர்ந்தவர்களும் அங்கிருந்தார்கள். இதுபோன்று பஹாயிகளும் இருந்தனர். அது மட்டுமின்றி ஒரு சில அரசியல்வாதிகளும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டுக்கும் தத்தமது எண்ணங்களை கூற வாய்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சி இங்குள்ள மிகப்பெரிய பழமையான கில்ட் ஹாலில் நடத்தப்பட்டது. இந்த கட்டிடம் 1429 அல்லது ஒரு சில அறிவிப்புகளின் அடிப்படையில் அதைவிட முன் கட்டப்பட்ட கட்டிடமாகும். மேலும் இது லண்டனின் மிக பழமையான 2 கட்டிடங்களில் இதுவும் ஒன்றாகும் என்றும் கூறப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் இதற்கு ஒரு வரலாற்று சிறப்பு உள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சி எம்டிஏவிலும் காட்டப்பட்டுவிட்டது, பார்த்தும் இருப்பீர்கள். ஆனால் இதனுடைய வரலாற்று சிறப்பு பற்றி அல் ஃபஸலில் வெளிவரும் ரிப்போர்ட்டில் கூறப்படும். இதனுடைய வரலாறு கூறுவதென்பது எனது நோக்கமல்ல, மாறாக இதனுடைய அறிமுகமே ஆகும். நடந்த நிகழ்ச்சியை பற்றி கூறுவதென்பதே அசல் நோக்கமாகும்.
நான் கூறியது போன்று இது MTA-வில் ஒளிபரப்பப்பட்டு விட்டது. மேலும் எனது உரையின் உருது மொழியாக்கமும் செய்திருப்பார்கள் என நம்புகிறேன். நான் பார்க்கவில்லை. ஆனால் இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியின் முழு விபரம் அல்லது ஓரளவுக்காவது நான் எனது ஹுத்பாவில் கூறினால் சிறந்ததாக இருக்கும் என பாகிஸ்தானில் இருந்து கேட்டுக்கொண்டுள்ளார்கள். எவ்வாறு கேட்பவர்கள் நல்ல முறையில் கேட்பதற்கும் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கும் மேலும் அதிலிருந்து பலன் பெறுவதற்கும் நான் எனது சுற்றுப்பயணங்கள் பற்றி கூறுவது போன்று இதனை பற்றியும் கூறுகிறேன். ஒரு சில நிகழ்ச்சிகளை MTA-வில் ஒரு சிலர் பார்ப்பதுமில்லை. இங்கும் நான் கடிதங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கடிதத்தில் இந்த நிகழ்ச்சியை இந்த செய்தித்தாளில் படித்தேன் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சி MTA-விலும் ஒளிபரப்பப்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் ஹுத்பாவை மக்கள் சிறந்த முறையில் கேட்கின்றனர். எனவே நான் இதனை சுருக்கமாக எடுத்துக் கூறுவேன். ஆனால் எப்போது MTA-வில் வந்தாலும் அஹ்மதிகள் அதை பார்க்க வேண்டும். அது மிகச் சிறந்ததாகும். ஒரு நல்ல பலனளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகும். இப்போது நான் பேச்சாளர்களின் சுருக்கத்தின் ஒரு சில வரிகளை எடுத்துக் கூறுவேன். மேலும் விருந்தினர்கள் மற்றும் மற்றவர்களின் தாக்கங்களையும் எடுத்துக் கூறுவேன். இதன் மூலம் அல்லாஹ்வின் உதவிகளும் மேலும் அருள்களும் தென்படும். மாறாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரன்பனின் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவம் மற்றும் இஸ்லாத்தின் மகத்துவம் உலகில் நிலைபெறுவதை இந்த உலகம் கண்டுகொள்ளும். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக விபரங்களை கூறுவதற்கு முன் முதல் விஷயம் ஒன்றை கூறிவிடுகிறேன். இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்திய UK ஜமாத்தின் ஏற்பாட்டாளர்கள் இந்நிகழ்ச்சிக்கு முன் எந்த அளவுக்கு இந்நிகழ்ச்சியை பற்றி விளம்பரப்படுத்தியிருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு செய்யவில்லை. நாம் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், இத்தனை பேர் வருவார்கள் என்று மட்டும் சந்தோஷம் அடைந்து விட்டார்கள். ஆனால் மிக விரிவான அளவில் ஜமாத்தை அறிமுகம் செய்வதற்கும் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை பரப்புவதற்கும் ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இருந்தது. அதிகமான அளவில் மக்களுக்கு தெரிவித்திருக்கலாம். பிரஸோடு நல்ல தொடர்பு இருந்திருந்தால் செய்திகளை வெளியிடுவதற்கு இப்போது அமீர் சாப் மற்றும் அவர்களுடைய டீம் செய்கின்ற பணி தானாகவே நடந்திருக்கும். மேலும் இதைவிட சிறந்ததாக நடந்திருக்கும். இன்றைய காலத்தில் தூது செய்தியை எட்ட வைப்பதற்கு பிரஸ் மிக பெரிய வழியாகும். இது தொடர்பாக உலகின் அதிகமான நாடுகளின் ஜமாத்துகளில் எந்த அளவுக்கு வேலை நடக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நடக்கவில்லை. மேலும் பலவீனம் காட்டப்படுகிறது. இப்போது அமெரிக்காவில் சிறிது காலமாக சிறப்புத்தன்மை ஏற்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் அருளால் சிறந்த முறையில் பணியாற்றுகிறார்கள். இது தொடர்பாக ஆப்பிரிக்காவில் கானா மற்றும் செரிலியோனில் சிறந்த முறையில் பணிகள் நடக்கின்றன. மேலும் தற்போது ஒரு சில ஆப்பிரிக்க பிராங்கோபோன் நாடுகளில் இதன் பக்கம் கவனம் ஏற்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் எல்லா மட்டத்திலும் மீடியா வரை நமது தொடர்பு இருக்க வேண்டும். அதன் மூலமாக ஜமாத்தே அஹ்மதியா பற்றிய அறிமுகம் மற்றும் இஸ்லாத்தின் அழகிய போதனை உலகிற்கு தெரிய வேண்டும். மேலும் தப்லீகில் வேகம் ஏற்பட வேண்டும். இதுவும் தப்லீகிற்கான மிக பெரும் வழிமுறையாகும். ஜமாத்துகளுக்கு இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. இப்போது நான் நிகழ்ச்சி தொடர்பாக சுருக்கமாக கூறுகிறேன். ஒரு சில பேச்சாளர்கள் மிக நல்ல விஷயங்களை கூறினார்கள். அல்லாஹ் அவர்கள் என்ன கூறினார்களோ அது அவர்களின் உள்ளங்களின் குரலாக இருக்கவும் மேலும் அதன்படி அமல் செய்வதற்கான வாய்ப்பையும் வழங்குவானாக. முதலில் இங்குள்ள ஒரு ஹிந்து கவுன்சிலின் சேர்மன் உமேஷ் சந்தர் சர்மா சாஹிப் கூறுகின்றார்கள், இன்றைய தலைப்பு மிகவும் உள்ளத்தை கவரக்கூடியதாகும். மேலும் இந்த உலகில் இறைவன் இருக்கிறான் என்று நாம் அனைவரும்
ஏற்றுக்கொள்வது இதிலிருந்து நிரூபணமாகிறது. இரண்டாவது தெளிவான விஷயம் என்னவென்றால், அரசியல் தலைவர்கள் மற்றும் மற்ற அமைப்புகளால் உலகில் அமைதியை நிலைநாட்டுவதில் வெற்றி பெற இயலவில்லை. எல்லா பக்கமும் சண்டையும் குழப்பமும் பரவியுள்ளது. மேலும் மக்களுக்கு அரசியல்வாதிகளின் மேலிருந்த நம்பிக்கை போய்விட்டது. எனவே எனது பார்வையில் மனித குலத்தின் நன்மைக்காக மீண்டும் மார்க்கத்தின் பக்கம் திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மேலும் நாம் நமது மார்க்கத்திற்கேற்ப நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் பிறகு இவர் கூறுகிறார், மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் நமது மக்களுக்கு வெறும் அறிவுரைகளை மட்டும் கூறிச் செல்லாமல் நம் முன்மாதிரியையும் காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். இதுவே உண்மையும் ஆகும். அல்லாஹ் இந்த பேச்சாளர் கூறியது போன்று அமல் செய்பவராக இருக்கச் செய்வானாக. பிறகு இங்கு லண்டனில் இருக்கக்கூடிய புத்த மதத்தின் பிரதிநிதி தலாய் லாமாவின் தூது செய்தியை படித்து காட்டினார். அவர் கூறுகிறார், அனைத்து மார்க்கங்களும் தன்னை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் ஒருவருக்கொருவர் அன்போடும் பொறுமையோடும் இருக்குமாறே போதனை வழங்கியுள்ளன. எனவே அவர்களுடைய கொள்கைகள் நம்முடைய கொள்கைகளை விட்டு வேறுபட்டிருந்தாலும் நாம் அவர்களுக்கு கண்ணியமளிக்க வேண்டும். ஒவ்வொரு உண்மையான மார்க்கமும் தத்தமது நேரத்தில் உயர்வான போதனை வழங்கியுள்ளது. இனி வரக்கூடிய காலத்திலும் கூட இந்த மார்க்கத்தை கருத்தில் கொள்வதே உலகில் அமைதியை நிலைநாட்டவும் சமமாகவும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும். மேலும் நமது மார்க்கம் வழங்குகின்ற போதனைகளின்படி நாம் நல்லெண்ணத்தோடு நமது தினசரி வாழ்க்கையில் மேலான ஒழுக்கத்தில் நிலை பெறுவது நம் அனைவரின் மீதும் கடமையாகும். எவ்வாறு இருப்பினும் அவருடைய இந்த விஷயங்கள் மிக சரியானதாகும். கூறுகிறார், எப்போது மக்கள் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்வதில்லையோ அப்போதுதான் மார்க்கத்தின் பெயரில் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. கூறுகிறார், நாம் அனைவரும் சேர்ந்து மார்க்க சகோதரத்துவத்திற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறிது காலமாக எண்ணிக்கொண்டிருந்தேன். அதன் மூலமே ஒருத்தருக்கொருத்தருக்கு இடையில் புரிதல் ஏற்பட்டு உலகில் அமைதியை நிலைநாட்டுவது சாத்தியமாக வேண்டும். கூறுகிறார்கள், இங்கிலாந்தில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக 11 பிப்ரவரி 2014 அன்று நடக்கக்கூடிய உலக சர்வ சமய மாநாட்டை நடத்தும் துணிச்சலான நடவடிக்கையை பாராட்டுகிறேன். மேலும் இந்த மாநாடு நல்ல விளைவை தரக்கூடியதாக இருக்கும் எனவும் நம்புகிறேன். எவ்வாறு இருப்பினும் அதிகமான பேச்சாளர்கள் காலத்திற்கு தேவையான நல்ல விஷயங்களை பேசியுள்ளார்கள். பிறகு துரூதி கம்யூனிட்டியின் ஆன்மீக தலைவர் ஷேக் மோஃபிக் சாஹிப் கூறுகிறார்கள், நாம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால் புனித பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மார்க்கங்களோடும் வலுவான தொடர்புள்ளது. இந்த கம்யூனிட்டி பாலஸ்தீனம், இஸ்ராயல், சிரியா போன்ற பகுதிகளில் அதிகமாக உள்ளது. கூறுகிறார்கள், அர்தே முக்கத்தஸ் அதாவது புனித பூமி எப்படிப்பட்ட பூமி என்றால் அங்கிருந்துதான் அதிகமான மார்க்கங்கள் பிறந்தன. மேலும் அதிகமான நபிமார்களின் ஆன்மீக பயணம் ஆரம்பமானது. கூறுகிறார், திருக்குரானில் அல்லாஹ் கூறுகின்றான், மக்களே, நாம் உங்களை ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. நாம் உங்களை கோத்திரங்களாகவும் இனங்களாகவும் ஆக்கியுள்ளோம். நிச்சயமாக அல்லாஹ்வின் பார்வையில் உங்களுள் கண்ணியமிக்கவர், உங்களுள் இறையச்சமிக்கவரே. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனும் எல்லாம் உணர்ந்தவனும் ஆவான். சூரத்துல் ஹுஜராத் வசனம் 14. கூறுகிறார், அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் மற்றும் அவர்களின் ஜமாத் எனக்கு இந்த கான்பரன்ஸில் கலந்து கொள்ள அழைப்பு தந்தது. நான் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பிரிட்டனில் அஹ்மதியா ஜமாத்தின் 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நடத்தப்படக்கூடிய இந்த மாபெரும் மாநாட்டிற்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புனித பூமியில் எங்களுடைய தரூதி கம்யூனிட்டிக்கும் அஹ்மதியா ஜமாத்திற்கும் நல்ல நட்புறவு உள்ளது. நீங்கள் எங்களை அழைத்ததில் மிக்க சந்தோஷம். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து அநீதியை எதிர்ப்போம். மத்திய கிழக்கில் மட்டுமல்ல, முழு உலகிலும் அன்பின் நீரூற்று பீரிடுகின்ற விதையை விதைப்போம்.
பிறகு கேத்தலிக் சர்ச்சின் ஆர்க் பிஷப் கேவன் மெக்டொனல் கூறினார், எனக்கு இந்த சர்வசமய மாநாட்டில் கலந்து கத்தோலிக்க சர்ச்சின் பிரதிநிதியாக எனது உரையை நிகழ்த்தியதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் உலகிற்கு இதுபோன்ற மாநாடுகளின் தேவை மிக அதிகமாக உள்ளது. பிறகு போப்பின் கேபினட்டின் பிரசிடென்ட் மற்றும் கவுன்சிலர் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் ஆகவும் உள்ள கார்டினர் பீட்டர் ட்ரெக்சன் அவருடைய தூதுச் செய்தியை படித்து காட்டினார். அஹ்மதியா ஜமாத் பிரிட்டனில் 100 ஆண்டு நிறைவையொட்டி நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியில் நான் உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இக்கூட்டத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், உலகம் முழுவதிலிருந்தும் பல்வேறு மார்க்கங்களின் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து உலகில் அமைதியை நிலைநாட்டுவது பற்றி பேசுகின்றனர். அங்குள்ள ஒரு ரிபாயி கூறுகிறார்கள், நாம் எந்த சமூகத்தில் இருக்கிறோமோ அங்கு வெளிப்படையான முன்னேற்றம் மிக பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. இவர் இஸ்ரேலை சார்ந்த ரிபாயி ஆவார். பணக்காரர்கள் மற்றும் ஏழைகளுக்கிடையே உள்ள பொருளாதார வேறுபாடு மிக அபாயகரமான அளவு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் முன்னேற்றம் மற்றும் சொகுசு என்ற பெயரில் உலகின் அருள்களை செலவிடுவதில் வீண் விரயம் செய்கின்றோம். தூய்மையான தண்ணீரை அசுத்தமாக்குகிறோம், காடுகளை அழிக்கின்றோம். நாம் கடந்து செல்கின்ற இந்த காலத்தில் எல்லா பக்கமும் மார்க்கம் மற்றும் அரசியல் பிரச்சனைகள் உள்ளன. குழப்பம் நிறைந்துள்ளது. இறைவனுடைய பெயர் மற்றும் அவனால் வழங்கப்பட்ட நேர்வழி அளிக்கப்படுகின்றது. இந்த அனைத்து செயல்களும் அரசியல் ஆதாயத்திற்காக செய்யப்படுகின்றன. வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிராக பணியாற்றுவோம். அல்லாஹ் இவருடைய இந்த விஷயங்களை இவருடைய ஆட்சியாளர்களுக்கு புரியக்கூடியதாக்குவானாக. மேலும் இவர்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாகவும் ஆவார்களாக. மேலும் ஒரு சில அரசியல்வாதிகளின் தூதுச் செய்திகளும் உரைகளும் இருந்தன. கானாவின் பிரசிடென்ட் ஜனாதிபதியின் தூதுச் செய்தி அவருடைய ஹை கமிஷனர் படித்து காட்டினார். அவருடைய பிரதிநிதியும் வந்திருந்தார். மீண்டும் ஒருமுறை இந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அல்லாஹ் தன்னுடைய அன்பிற்குரிய நபியை இவ்வுலகில் அனுப்பினான். அவர்கள் இவ்வுலகில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் எவ்வித நிற சமுதாய வேறுபாடின்றி அனைவருக்கும் மனிதன் அமைதியான கட்டுப்பாடான ஒருவருக்கொருவர் அன்போடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற தூதுச் செய்தியை கூறியுள்ளார்கள். பிறகு இவர்கள் எழுதியுள்ளார், கானாவில் பீஸ் கவுன்சில் நிறுவப்பட்டு விட்டது. மார்க்க சமத்துவம் உள்ளது. ஒவ்வொருவரும் பிரதிநிதியாக உள்ளனர். பிறகு இங்குள்ள பெரோனிஸ் ஷஹீதா வாட்சி சாஹிபாவும் வந்திருந்தார்கள். கூறுகின்றார்கள், இந்த மாபெரும் ஹாலில் நடக்கக்கூடிய சர்வசமய மாநாட்டில் கண்ணியத்திற்குரிய விருந்தினர்கள் முன் என் கருத்துக்களை கூறுவது எனக்கு கிடைத்த மிக பெரிய பெருமையாகும். இந்த கான்பரன்ஸ் அஹ்மதியா ஜமாத்தின் வலுவான நம்பிக்கை, பரந்த மனம், பரந்த பார்வையை எடுத்துக்காட்டுகிறது. தாங்கள் எப்படிப்பட்ட உலகளாவிய அளவிலான சர்வசமய மாநாடு நடத்தியுள்ளீர்கள் எனில் அதில் தங்களுடைய கொள்கைகளை மட்டும் கூறாமல் அனைத்து மார்க்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் தத்தமது கருத்துக்களை கூற அழைப்பு விடுத்துள்ளீர்கள். பிரிட்டனில் தூர தொலைவில் முழுக்க மனித நேயத்தின் அடிப்படையில் அஹ்மதியா ஜமாத் சார்பாக செய்யப்பட்ட நல்ல பணிகளின் அடையாளங்கள் நமக்கு தென்படுகின்றன. பிறகு கூறுகின்றார்கள், இந்த வெற்றி மாநாட்டின் மூலம் உலகில் உள்ள அனைத்து மார்க்கங்களும் ஒன்றாக அமர்ந்து ஒன்று சேர்ந்து ஒற்றுமையின் பக்கம் அடியெடுத்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதும் நிரூபணமாகிவிட்டது. இதில் கலந்து கொள்வது எனக்கு பெருமைக்குரிய விஷயமாகும். அமெரிக்காவினுடைய கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடமின் வைஸ் சேர்மன் டாக்டர் கேட்ரினா, இவருக்கு ஆரம்பத்திலிருந்தே ஜமாத்தோடு நல்ல தொடர்புள்ளது. இவர் கூறுகிறார்கள், இன்று உங்களோடு இதில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். பிரிட்டன் ஜமாத்தின் 100 ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி நிகழும் நிகழ்ச்சியில் வந்துள்ளேன். இவர் குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து இந்த நோக்கத்திற்காகவே வந்திருந்தார். கூறுகிறார், இன்றைய நிகழ்ச்சி ஒற்றுமை மற்றும் மார்க்க சுதந்திரத்தை
அடையாளம் கண்டுகொள்ள நடத்தப்படுகிறது. இதுவே உங்களுடைய ஜமாத்தின் அடிப்படை கொள்கையாகும். நீங்கள் அதாவது அஹ்மதியா ஜமாத் மார்க்கத்தின் அமைதி, ஒருவருக்கொருவரின் புரிதல் மற்றும் சுதந்திரத்தோடு தொடர்புடையதாகும் என்பதற்கு உயிருள்ள உதாரணமாகும். கடந்த நூற்றாண்டை நாம் பார்க்கும்போது ஒரு அழகான காட்சி காணப்படுகிறது. அதில் நன்மை மற்றும் தூய்மையின் ஒளியின் மூலம் இருளை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்ட பெரியவர்கள் தென்படுகின்றனர். இங்கு ஒரு சில உதாரணங்களையும் அவர்கள் கூறியுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் 20ஆம் நூற்றாண்டில் உங்களுடைய ஜமாத் எவ்வாறு மக்களுக்கு நடக்கும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறது என்று பார்க்கின்றோம். இங்கு இவர் தவறில் உள்ளார். உண்மையில் இது 19ஆம் நூற்றாண்டிலிருந்து, மாறாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையிலிருந்தே அஹ்மதியா ஜமாத் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறது. மேலும் இந்த அனைத்தும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போதனைக்கேற்பவே ஆகும். 20ஆம் நூற்றாண்டிற்கு பதிலாக 19ஆம் நூற்றாண்டு என்று இவர் கூறியிருக்க வேண்டும். கூறுகிறார், நாங்களும் உங்களைப் போன்றும் நீதி மற்றும் சமத்துவத்தை பறைசாற்றுகிறோம். பல்வேறு கொள்கைகளை உடைய அனைத்து மக்களும் ஒன்றாக இருக்கும் ஒருவர் மற்றவருடைய பேச்சை கேட்கும் ஒரு சமூகத்தை உருவாக்க விரும்புகிறோம். எதுவரை ஒருவர் மற்றவர் மீது கண்ணிய உணர்வு கொள்ள மாட்டாரோ அதுவரை ஒருவர் மற்றவருடைய பேச்சை கேட்கவும் இயலாது. அஹ்மதியா ஜமாத் தரும் சமத்துவத்திற்கான பாடத்தை மதிக்கிறேன். நாம் அனைவருக்கும் நமது மார்க்கத்தின் கொள்கைகளுக்கேற்ப அமல் செய்வதற்கான சுதந்திரம் இருக்க வேண்டும். மேலும் எப்போதும் நாம் நம்மிடையே கருத்துக்களை பரிமாறிக் கொள்வோமோ அப்போது சமத்துவம், நீதி, மனிதநேயத்தை கருத்தில் கொண்டவாறு இருக்க வேண்டும். நாம் அனைவரும் இந்த நோக்கத்தை அடைவதற்கு நம்முடைய முழு மூச்சோடு முயற்சி செய்பவர்களாக ஆக வேண்டும் என ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் இந்த மிக பெரும் சக்திகளும் இதை புரியக்கூடியதாக ஆக்குவானாக. பிரிட்டனின் பிரதம மந்திரியின் தூது செய்தியை அட்டார்னி ஜெனரல் ரைட் ஹானரபிள் டொமினிக் கிரீவ்ஸ் படித்து காட்டினார்கள். அதற்கு முன் அவர் தனது கருத்தை கூறினார். தூது செய்தியை கூறுவதற்கு முன் கான்பரன்ஸ் தொடர்பாக கூற விரும்புகிறேன். கான்பரன்ஸிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் மிகச் சிறந்ததாகும். இங்கிருந்தே ஒரு சமுதாயம் என்கிற முறையில் ஆங்கிலேயர்களின் பரந்த பார்வை பிறந்தது. மேலும் உலகின் பக்கம் பார்க்க ஆரம்பித்தது. இன்று நாம் அனைவரும் இந்த கூட்டத்திற்காக ஒன்று சேர்வதும் அதனால் கிடைத்ததே ஆகும். இன்றைய மாநாடு தனிச்சிறப்பு வாய்ந்தது. நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற முறையில் அனுபவ ரீதியிலும் எந்த மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் ஒரு மார்க்கமில்லாத மனிதரை விட மற்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மனிதரின் உணர்வுகளை சிறந்த முறையில் புரிந்து கொள்ள இயலும். அல்லாஹ் இவருடைய இந்த விஷயம் உண்மையானதாக ஆக்குவானாக, புரியக்கூடியவர்களாக ஆக்குவானாக. பிறகு பிரதம மந்திரியின் தூது செய்தியை படித்து காட்டினார். நான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் உலகில் அமைதியை நிலைநாட்ட பல்வேறு மார்க்கங்களின் பிரதிநிதிகளை ஒரு பிளாட்ஃபார்மில் ஒன்று சேர்த்ததில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிலாந்தில் அஹ்மதியா ஜமாத்தின் நிகரற்ற தொண்டுகளை பாராட்டுகிறேன். நீங்கள் ஒரு பக்கம் நாட்டின் தூர தொலைவில் சர்வசமய மாநாடு நடத்துகிறீர்கள், மறுபக்கம் தற்போது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். அல்லாஹ்வின் அருளால் ஹுதாமுல் அஹ்மதியா இதில் மிக பெரிய பணி செய்துள்ளது. பிறகு கூறுகிறார்கள், எதுவரை மார்க்கங்களுக்கிடையே நல்ல தொடர்பை ஏற்படுத்துவதற்கான கேள்வியோ இன்று நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீங்கள் உங்களுடைய மிஷனில் எந்த அளவு நேர்மையாக உள்ளீர்கள் என்பதற்கு சாட்சியாகும். பல்வேறு மார்க்கங்களின் மக்கள் ஒன்று சேர்ந்து அமர வேண்டும், மேலும் முழு உலகமும் அமைதி நிலவ வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். இந்த கூட்டத்தில் பிரிட்டன் அரசின் பிரதிநிதித்துவமும் உள்ளதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். நாம் இமாம் ஜமாத் அஹ்மதியா மற்றும் மற்ற பிரதிநிதிகள் மேலும் விருந்தினர்களோடு சேர்ந்து பல்வேறு மார்க்கங்கள் ஒன்று மற்றொன்றோடு ஒத்துழைத்து எவ்வாறு உலகில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று ஆராய்வோம். பிறகு சர்ச் ஆஃப் இங்கிலாந்தின் ராணியின்
பிரைவேட் செக்ரட்டரி எழுதுகிறார்கள், இங்கிலாந்து ராணி அஹ்மதியா ஜமாத் பிரித்தானியாவின் 100 ஆண்டு நிறைவை ஒட்டி இந்த மாபெரும் கில்ட் ஹாலில் உலக சர்வசமய மாநாட்டின் செய்தி மிகவும் சந்தோஷத்திற்குரியதாகும். ராணிக்கு இந்த மாநாட்டின் நோக்கங்களை கேட்டு மிகவும் சந்தோஷம். மேலும் நீங்கள் தூது செய்தி கேட்டு விண்ணப்பித்ததற்கு மிகவும் நன்றி பெற்றுள்ளார்கள். இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்க ராணி வாழ்த்துகிறார்கள். இது மற்றவர்களின் ஒரு சில கருத்துக்களாகும். நான் அங்கு கூறியவற்றினுடைய சுருக்கத்தையும் கூறிவிடுகிறேன். எவ்வாறு நான் கூறினேனோ நிறைய பேர் கேட்கவில்லை என்று தெரிகிறது. மேலும் செய்தித்தாள்களில் இந்த அளவு விரிவாகவும் வரவில்லை. நான் என்ன கூறினேன் என்றால், அல்லாஹ் மனிதர்களின் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என விரும்புகின்றான். மனிதன் இறைவனின் உரிமையையும் செலுத்துபவனாக இருக்க வேண்டும். மேலும் அவனின் அடியார்களின் உரிமையையும் செலுத்துபவனாக இருக்க வேண்டும். மேலும் இந்த நோக்கத்திற்காகவே அல்லாஹ் நபிமார்களை உலகில் அனுப்புகின்றான். எவர்கள் நபிமார்களின் பேச்சை கேட்கின்றனரோ அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள். எவர்கள் மறுத்தார்களோ அவர்கள் தீய விளைவை ஏதினார்கள். நபிமார்கள் மற்றும் மார்க்கத்தை மறுத்த, மேலும் இறைவனால் அனுப்பப்பட்டவரை மறுத்த, மேலும் இறை இருப்பை மறுத்த, மேலும் இவை அனைத்தும் வெறும் விஷயங்களாகும். இறைவனும் இல்லை, எந்த ஒரு தண்டனையும் இல்லை. அப்படிப்பட்ட அனைத்து சமுதாயங்களும் அழிந்துவிட்டன. திருக்குர்ஆன் அப்படிப்பட்ட சமுதாயங்களின் வரலாற்றால் நிரம்பி காணப்படுகிறது. இது பற்றி பல்வேறு இடங்களில் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்று மற்ற மார்க்கங்களின் வேதங்களும் அல்லாஹ்வின் புறமிருந்து வந்தவர்களை நிராகரிப்பவர்கள் அழிந்துவிட்டனர் என்று கூறுகின்றன. ஆக இந்த விஷயங்கள் நம்மை சிந்திக்க நிர்பந்திக்க வேண்டும். இவை கதைகள் அல்ல, மாறாக இது உண்மை என்று அனைத்து மார்க்கங்களின் வரலாறும் சான்று பகர்கின்றன. பிறகு நான் எந்த வானத்தின் வேதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்றால் அது திருக்குர்ஆன் ஆகும் என்று கோரினேன். இறைவன் நபிமார்களை அனுப்பி மனிதன் ஆன்மீகத்தின் உயர்தரத்தை நிலைநாட்டியவாறு இறைவனோடு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவனுடைய உரிமையை செலுத்த வேண்டும் என்றும் திருக்குர்ஆன் கூறுகிறது. இதுபோன்று உயர் நல்லொழுக்கத்தின் தரத்தை நிலைநிறுத்தியவாறு அல்லாஹ்வின் அடியார்களின் உரிமையை செலுத்த வேண்டும். மேலும் நான் கூறினேன், எப்போது இறைவன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகின் சீர்திருத்தத்திற்கு அனுப்பினானோ அப்போது அன்னார் இதனை அடைவதற்கு தப்லீகை எல்லை வரை சென்றடைய செய்தார்கள். மாறாக நல்ல விளைவு ஏற்படுவதற்காகவும் மக்களின் உள்ளங்கள் திறப்பதற்காகவும் எந்த அளவுக்கு அன்னார் இரவில் துவா செய்தார்கள் என்றால் அன்னார் சஜ்தா செய்த இடம் கண்ணீரால் நனைந்துவிட்டது. அன்னாருடைய உள்ளத்தில் மனிதனின் சீர்திருத்தம் மற்றும் அவனை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கான வழி எந்த அளவு இருந்ததென்றால் அதை சொல்ல இயலாது. அன்னாருடைய உருக்கம் மற்றும் துவாவின் நிலைமையை பார்த்து இறைவன் இவ்வாறு கூறினான், அவர்கள் உன்னுடைய பேச்சை கேட்கவில்லையாயின் நீ உன் ஆன்மாவை மாய்த்துக் கொள்வீரா? ஆனால் இறைவன் இவ்வாறு கூறி மட்டும் விடவில்லை, துவாவை நிராகரிக்கவும் இல்லை. மாறாக இந்த துவாக்களை ஏற்றுக்கொண்டான். மேலும் வலியின் நிவாரணத்திற்கான ஏற்பாட்டை செய்தான். மேலும் எல்லாவிதமான தீமைகளிலும் மூழ்கியிருந்த மக்களை தீமைகளிலிருந்து விலக்கி ஒழுக்கமுடைய மேலும் அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டார்கள். எந்த ஒரு உலக சக்தியும் இந்த மாற்றத்தை செய்ய இயலாது. இது முழுக்க முழுக்க துவாக்களை கேட்கக்கூடிய உள்ளங்களில் ஆட்சி கொள்கின்ற இறைவனின் செயலாகும். பிறகு நான் கூறினேன், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளோடு எந்த அளவு நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் என்றால் உலகில் அது போன்ற முன்மாதிரியை வேறெங்கும் காண இயலாது. எந்த எதிரிகள் மக்காவில் எதிர்ப்பின் எல்லையை அடைந்திருந்தார்களோ அவர்களை மக்கா வெற்றியின் போது அவர்கள் எந்த ஒரு தவறும் செய்யாதவர்களைப் போல மன்னித்தார்கள். ஒவ்வொரு காஃபிரையும் சட்டத்திற்கு உட்பட்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையில் மன்னித்தார்கள். மேலும் இந்த நன்னடத்தையை பார்த்து மிக பெரும் பெரும் எதிரிகள் மேலும் குஃப்ரில் மிகைத்தவர்கள்
தன்னையும் அறியாமலேயே இப்படிப்பட்ட உணர்வு இறைவனுடைய நபிக்கு மட்டுமே இருக்க முடியும் என்று கூறினார்கள். மேலும் நிச்சயமாக இஸ்லாம் உண்மையானதாகும். பிறகு அவர்கள் ஈமானும் கொண்டனர். பிறகு நான் கூறினேன், திருக்குரானில் இறைவன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துன் லில் ஆலமீன், அதாவது முழு உலகத்திற்கும் அருட்கொடை என்று கூறியுள்ளான். நிச்சயமாக அன்னார் அருட்கொடையின் இறுதி எல்லை வரை அடைந்திருந்தார்கள். நிச்சயமாக இறை வார்த்தைக்கு சான்று பகர்கின்ற ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் உள்ளன. அன்னாருடைய ரஹ்மத்திற்கு ஆதாரமாக எடுத்து கூற இயலும். பிறகு நான் கூறினேன், அன்னார் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருந்தும் கூட இஸ்லாம் மற்றும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கடினம் மற்றும் போரின் ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. இன்றைய நாட்களிலும் இவ்வுலகில் ஆட்சேபனை செய்யப்படுகிறது. இது வரலாற்று உண்மையை அறியாததன் விளைவாகும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் போரில் முந்திக் கொள்ளவில்லை. மக்காவில் அநீதி இழைக்கப்பட்டார்கள். எப்போது இந்த அநீதி தாங்க முடியாத அளவுக்கு சென்றதோ அப்போது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஒருபோதும் பழிவாங்கவில்லை. எப்போது மக்கத்தினர் முஸ்லிம்களை அழிப்பதற்கு மதீனாவின் மீது தாக்குதல் தொடுத்தார்களோ பிறகு இறைவனின் கட்டளையின்படி பதில் கூறினார்கள். திருக்குரானிலும் வந்துள்ளது. நான் திருக்குரானின் இந்த வசனத்தை படித்து காட்டினேன். சூரத்துல் ஹஜ்ஜின் 2 வசனங்களாகும். உஸின லில்லதீன யுகாத்திலூன பிஅன்னஹும் ஸுலிமு வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர் அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா அன் யகூலு ரப்புனல்லாஹ் வலௌலா தஃபுல்லாஹின் நாஸ பஅதுஹும் பிபஅதின் லஹுத்திமத் ஸவாமிஉ வ பீஉ வ ஸலவாத்து வ மஸாஜிது யுஸ்கரு ஃபீஹா இஸ்முல்லாஹி கஸீரா வல யன்சுரன்னல்லாஹு மை யன்சுருஹு இன்னல்லாஹ லகவியுன் அஸீஸ். அதாவது எவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு போரிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவ ஆற்றல் உள்ளவனாவான். எங்களின் இறைவன் அல்லாஹ் என்று சொன்னதற்காக மட்டும் அநியாயமாக அவர்களின் வீடுகளிலிருந்து விரட்டப்பட்டவர்களுக்கும் போரிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அல்லாஹ் சில மனிதர்களுக்கு மற்றவர்களைக் கொண்டு பதிலடி கொடுக்க வைக்கவில்லையாயின் கோயில்களும் ஆலயங்களும் மடங்களும் அல்லாஹ்வின் பெயர் அதிகமாக நினைவு கூறப்படும் பள்ளிவாயில்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும். மேலும் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்துக்கு உதவுபவர்களுக்கு நிச்சயமாக உதவுவான். நிச்சயமாக அல்லாஹ் சக்தி வாய்ந்தவனும் மிகைத்தோனுமாவான். நான் கூறினேன், இந்த வசனத்தின் ஒளியில் அநீதிக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, இந்த அனுமதியினால் மற்ற அனைத்து மார்க்கங்களும் பாதுகாக்கப்பட்டன. மேலும் இறைவனின் வாக்குறுதியும் ஆகும். அதாவது இறைவன் வல்லமை உள்ளவனாவான். அவன் நிராகரிப்பவர்களுக்கு எதிராக பலவீனமான முஸ்லிம்களுக்கு உதவி செய்யும் ஆற்றல் உடையவனாவான். நிராகரிப்பவர் அனைத்து சக்திகளிலிருந்தும் ஆயுதங்கள் இருந்தும் தோல்வியடைவார்கள். மேலும் இறைவன் தன் இருப்பிற்கு ஆதாரம் வழங்கியவாறு நிராகரிப்பவர்கள் மீது பலவீனமான முஸ்லிம்களுக்கு வெற்றியும் வழங்கினான். மேலும் ஆயுதங்களேந்திய மிக பெரிய படையை தோற்கடித்தார்கள். ஆக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாருடைய ஹுலஃபாய ராஷிதீன்களும் செய்த போர்கள் பாதுகாப்பிற்காகவும் அமைதியை நிலைநாட்டவும் செய்த போர்களாகும். அரசாங்கங்களை அடைவதற்காக செய்யப்பட்ட போர்கள் அல்ல. இதனால் பிறகு இறைவனின் வாக்குறுதிக்கேற்ப இறை உதவியும் உடன் இருந்தது. பிறகு நான் கூறினேன், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் பலவீனமான மற்றும் மார்க்கத்தை விட்டு தூரம் செல்லக்கூடிய முன்னறிவிப்பும் செய்திருந்தார்கள். இன்று முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டாலோ அல்லது அவர்களின் மோசமான நிலையை நாம் பார்க்கிறோம். இதுவும் முன்னறிவிப்பிற்கு ஏற்பவே ஆகும். பிறகு இதையும் கூறினேன், முஸ்லிம்களின் இறுதி நிலை இதுவல்ல.
முஸ்லிம்கள் முடிந்துவிட்டார்கள் என்று கருத வேண்டாம். இதுவும் எனது நம்பிக்கையாகும். மேலும் இந்த நம்பிக்கையில் நான் உறுதியாக உள்ளேன். அதாவது எவ்வாறு முஸ்லிம்களின் வீழ்ச்சியின் முன்னறிவிப்பு நிறைவேறியதோ அதுபோன்று முஸ்லிம்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான முன்னறிவிப்பும் நிறைவேறும். அது மசீஹ் மவ்ஊதின் வருகையோடு நிறைவேறியிருந்தது. நான் கூறினேன், நானும் அஹ்மதியா ஜமாத்தும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றுநரின் வடிவில் வந்துவிட்டார் என்று நம்பிக்கை கொள்கிறோம். மேலும் தன்னை பின்பற்றுபவர்களை உண்மையான இஸ்லாத்தின் போதனையில் நிலைநிறுத்திவிட்டார்கள். உண்மையான இஸ்லாத்தின்படி அமல் செய்கின்ற அல்ல செய்ய முயற்சி செய்கின்ற ஒரு ஜமாத்தை உருவாக்கினார்கள். நான் இதையும் கூறினேன், இஸ்லாத்தை மீண்டும் உயிரூட்ட வந்த மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமோடும் அல்லாஹ்வின் உதவிகள் உள்ளன. உதாரணமாக 3 விஷயங்களை எடுத்துக் கூறினேன். அன்னாரின் உண்மைத்துவத்திற்கு சான்றாக இந்த 3 முன்னறிவிப்புகளை எடுத்துக் கூறுகிறேன். அன்னார் கூறினார்கள், இந்த காலத்தில் நிலநடுக்கம் மற்றும் புயலின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் என கூறினார்கள். அது உண்மை என நிரூபணமானது. இன்று நாம் பார்க்கிறோம், முந்தைய நூற்றாண்டுகளை ஒப்பிடுகையில் இந்த நூற்றாண்டில் மிக அதிகமாக நிலநடுக்கங்கள் வந்துள்ளன. பிறகு அன்னார் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள், ரஷ்யாவின் அரசு கவிழ்வது தொடர்பாக. அந்த முன்னறிவிப்பும் உண்மையானது. 3வதாக போர்கள் பற்றி ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். இதுவரை நாம் 2 உலக போர்களை பார்த்துவிட்டோம் என்று கூறினேன். உலகம் மீண்டும் இந்த சூழலில் வர முயற்சித்து வருகிறது. உலகின் ராணுவ பட்ஜெட் மற்ற அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டது. மேலும் முழுக்க முழுக்க படையை அதிகரிக்கவும் ஆயுதங்களை அதிகரிக்கவும் படை சக்தியை அதிகரிப்பதன் பக்கமுமே உலகம் கவனம் செலுத்துகிறது. எனவே உலகத்திற்கு மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவையுள்ளது. உலகில் அமைதியின்மை மார்க்கத்தின் காரணத்தினால் பரவுவதில்லை, மாறாக பேராசை மற்றும் அரசியலே இதற்கு காரணமாகும். பிறகு நான் இதையும் கூறினேன், இந்த காலத்தில் இறைவன் புறமிருந்து அனுப்பப்பட்டவரோடு இறைவனின் உதவிகள் உள்ளன. இது இல்லை என்றால் இந்தியாவின் தொலை தூரத்தில் இருக்கக்கூடியவரால் அல்லாஹ்வின் தூதுச் செய்தியை முழு உலகிலும் பரப்ப இயலாது. பிறகு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு ஹிலாஃபத் அமைப்பு உருவானது. அதன் கீழ் இந்த மிஷன் முன்னேறிக் கொண்டு செல்கிறது. இது இந்த காலத்தில் இறை இருப்பின் ஆதாரமாக திகழ்கிறதோ அதே சமயம் அஹ்மதியா ஜமாத்தோடு இறைவனின் உதவிகள் உள்ளன என்பதற்கும் ஆதாரமாகும். நான் கூறினேன், அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றுனர் அவர்கள் இந்த விஷயங்கள் பழைய கதைகள் அல்ல, மாறாக இன்றும் இறைவன் தன்னுடைய நல்லடியார்களோடு பேசுகின்றான், மேலும் அடையாளம் காட்டுகின்றான் என்ற அறிவை வழங்கினார்கள். ஆக உலகம் தன் தவறை இறைவன் மற்றும் மார்க்கத்தின் பெயரில் போடாமல் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும், தன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் உலகிற்கு இதன்படி அமல் செய்வதற்கான நல் வாய்ப்பினை வழங்குவானாக. இது நான் அவர்களுக்கு கூறியதின் சுருக்கமாகும். என்னுடைய உரை ஏறக்குறைய 30-35 நிமிடங்கள் உடையதாக இருந்தது. இப்போது ஒரு சில கருத்துக்களையும் எடுத்துக் கூறுகிறேன். சுருக்கமாக எடுத்துக் கூறப்பட்ட இஸ்லாத்தின் போதனையின் தாக்கம் அவர்களிடம் உள்ளது என்பது அவர்களுடைய முகங்களில் தெரிந்தது. சிலர் வெளிப்படுத்தவும் செய்தார்கள். ஸ்டேன் வில்லியம் ஸ்டார்ட், யூரோப்பியன் கவுன்சில் ஃபார் ரிலிஜியஸ் லீடர்ஸின் ஜெனரல் செக்ரட்டரி ஆவார். அவர் கூறினார், இவ்வாறு ஒன்று சேர்ந்து அமர்வது, பல்வேறு மார்க்கங்களின் விஷயங்களை கேட்பது, பிறகு நாம் அனைவரும் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் என்று ஒப்புக்கொள்வது மிக பெரிய வெற்றியாகும். பிறகு இங்கிலாந்தில் கெர்னடாவின் ஹை கமிஷனர் ஹிஸ் எக்ஸலன்சி ஜார்ஜ்லென் ஒயிட்மேன் கூறுகிறார், இது ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாகும். இத்தனை மார்க்கங்கள் ஒரே கூரையின் கீழ் ஒன்று சேர முடியுமா என்று எண்ணுகிறேன். எங்களது ஈமானை அதிகரிக்க காரணமாக இருக்கிறது. இன்றைய மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மக்களை எவ்வாறு ஒன்றிணைக்க முடியும் என்று அறிந்து கொள்ளும் பலனும் இதில் உள்ளது. பிறகு மேகிஷ்தி லண்டனில் மெட்ரோபாலிட்டன் போலீஸில் கமாண்டராக இருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரும் தத்தமது மார்க்கத்தின் சிறப்பை எடுத்துக் கூறினார்கள். மேலும் மற்ற மார்க்கத்தை குறை கூறவில்லை. இது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதன் மூலம் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படுகிறது. இதையே செய்ய வேண்டும் என்று ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூறினார்கள். மேலும் ராணிக்கும் கடிதம் எழுதினார்கள். பிறகு யூரோப்பியன் பார்லிமெண்டில் லண்டனின் பிரதிநிதி டாக்டர் சார்லஸ் டேனில் கூறுகிறார்,
வருங்காலத்தில் இந்த வழியை மேற்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. ये ख्याल कि इतने सारे मज़हब एक ही छत நாம் அனைவரும் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம். நாம் மார்க்கத்தின் பேரில் இவ்வாறு சண்டையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் है कि आजकल दुनिया के मसाइल के हल என இறைவன் விரும்புகிறான் என ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆக அமைதியின் இந்த தூதுச் செய்தியை நான் வழிமொழிகிறேன். இவர்களுடைய மார்க்கத்தின் அடிப்படை எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் பகையில்லை என்பதிலிருந்து நான் அஹ்மதியத்தை கண்ணியத்தோடு பார்க்கிறேன். இது உலக அளவிலான தூதுச் செய்தி என நான் கருதுகிறேன். இந்த அளவு பல்வேறு மார்க்கங்கள் ஒன்றாக அமர்வது இதுவே சிறந்ததாகும். பெர்னிஸ் பேரிஜ் இங்கிலாந்தின் பார்லிமெண்டின் ஆல் பார்ட்டி பார்லிமெண்டரி குரூப் ஆன் இன்டர்நேஷனல் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியனின் சேர்பர்சன் ஆவார். रास्ते को अपनाने के अलावा कोई चारा नहीं. கூறுகிறார், எனக்கு ஆல் பார்ட்டி குரூப்பின் மார்க்க சுதந்திரத்தின் சேர்மனாக இருக்கும் பெருமை உண்டு. एक दूसरे से इस तरह लड़ते चले जाएं. इसलिए मैं अमन के इस पैगाम की पुरजोर तायद करने அஹ்மதியா கம்யூனிட்டி के बारे में जिस बात को मैं काबिल மற்றவர்களின் நலனுக்காக தொண்டாற்று வருகிறது என்பதை நான் அறிவேன். மேலும் ख्याल में இந்த விஷயத்தை அஹ்மதியா ஜமாத்தின் இமாமும் தன்னுடைய உரையில் கூறினார்கள். நாங்கள் அஹ்மதியா கம்யூனிட்டியுடன் அவர்களுடைய பணிகளில் உதவுகிறோம் என்ற சந்தோஷம் உள்ளது. மேலும் அஹ்மதிகளுக்கு இந்த நாட்டில் முழு சுதந்திரம் உள்ளது என்பதிலும் சந்தோஷம் உள்ளது. பிறகு ऑल पार्टीज ग्रुप राय मजहबी கே கார்ட்ரிட்ஜ் இங்கிலாந்து பார்லிமெண்டின் ஆல் பார்ட்டி பார்லிமெண்டரி குரூப் ஆன் இன்டர்நேஷனல் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியனின் உறுப்பினர் ஆவார். கூறுகிறார், அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் கூறியது போன்று அனைத்து மார்க்கங்களின் அடிப்படை விஷயமும் ஒன்றாகவே தெரிகிறது. அதாவது அன்பு, அமைதி ஆகும். உண்மையில் மீடியாவில் மார்க்கம் மனிதன் ஒருவருக்கொருவர் சண்டையிட காரணமாகும் பொருளாக காட்டப்பட்டுள்ளது. ஆனால் நாம் இன்றைய இக்கூட்டத்தில் கண்டது போல் உண்மை இதற்கு நேர் மாற்றமானதே ஆகும். பிறகு சீஃப் ரபாய் ஆகிய எய்ட்ரப் தூதுச் செய்தியில் கூறுகிறார், जो कहा कि तमाम मज़हब में बुनियादी बात एक ही नजर आती அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் தூதுச் செய்தி அமைதி மற்றும் ஒருவர் மற்றவரை புரிதல் தொடர்புள்ளதாகும். மேலும் உலகின் அனைத்து மார்க்கங்களும் ஒருவர் மற்றவரோடு கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் ஆதமின் சந்ததிகளாவோம், இறைவனின் படைப்புகளாவோம். கூறுகிறார்கள், நாம் ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களோடு சண்டையிடாமல் ஒன்றாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இயலுமோ அமைதிக்காக முயற்சி செய்ய வேண்டும். இவர் ரபாய் ஆவார். இவர் இஸ்ராயலின் அரசாங்கத்திற்கும் இது பற்றி கூற வேண்டும். பிறகு ஒரு கவுன்சிலர் சந்தோக் சிங் சாஹேப் கூறுகிறார்கள், அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் அனைத்து மார்க்கங்களிலும் பல்வேறு போதனைகள் ஒன்றுபட்டுள்ளது. அனைத்து மார்க்கங்களும் மனிதநேயத்தை கூறுகின்றன. நாம் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று புரிய வைப்பதாக நான் கருதினேன் என்று கூறினார். பிறகு நார்வேயிலிருந்து ஒரு அரசியல் கட்சியின் எரிட்டேண்டர் கூறுகிறார், அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் தனது உரையின் இறுதியில் மிகவும் முக்கியமான தூதுச் செய்தி தந்துள்ளார்கள். அதாவது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும். இதுவே உலகிற்கு இப்போது மிக அவசியமாகும் என நான் கருதுகிறேன். இந்த தூதுச் செய்தி நார்வேயிலும் மிக அவசியமானதாக உள்ளது. யூனிவர்சிட்டி ஆஃப் ஆம்ஸ்டர்டம் மின் ப்ரொஃபசர் டாக்டர் டிசனியஸ் கூறினார்கள், இஸ்லாம் மற்றும் திருக்குரான் கடினத்திற்கு பகரமாக அமைதியை நிலைநாட்ட வலியுறுத்துகிறது என்று அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் தெளிவான வார்த்தைகளில் நிரூபித்துள்ளார்கள். பிறகு கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பட்ரியார்கோ ஆன்டியோகோடு தொடர்புடைய ஃபாதர் ஏத்தல்வைன் கூறினார், நான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளேன். நான் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமை மனமாற பாராட்டுகிறேன். எப்பொழுதும் போன்று எல்லா உரைகளையும் விட ஜமாத்தின் ஹலீஃபாவின் உரையே சிறந்ததாக இருந்தது. நிச்சயமாக பல்வேறு மார்க்கங்களை சார்ந்தவர்களை ஒன்று சேர்த்து மேலும் அவர்களிடமிருந்து அவர்களின் மார்க்க விஷயங்களை கேட்பது மிகவும் துணிச்சலான
பாராட்டிற்குரிய நடவடிக்கையாகும். இது மிக பெரும் வெற்றியாகும். அயர்லாந்திலிருந்து ஒருவர் வந்திருந்தார். அவர் கூறுகிறார், நான் இந்த கான்பரன்ஸில் கலந்து கொண்டேன். மேலும் இங்கு எனக்கு கிடைத்த தூது செய்தி என்னை உலுக்கிவிட்டது. நான் அஹ்மதிகளிடம் இதை கூறுவேன், அதாவது இன்று உலகில் பப்ளிசிட்டி இல்லாமல் தனது தூது செய்தியை பரப்புவது மிகவும் கடினமானதாகும். அஹ்மதியா ஜமாத் இந்த அளவு பணி செய்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் பணிகளை பற்றி சிறந்த முறையில் விளம்பரப்படுத்தினால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஏனென்றால் உலகில் கைப்பிடி அளவு உள்ளவர்களே உங்களை பற்றி அறிவார்கள். ஜஹாங்கீர் சாரு சாஹிப் யூரோப்பியன் கவுன்சில் ஆஃப் ரிலிஜியஸ் லீடர் ஓடு தொடர்புடையவராவார். இவர் கூறுகிறார், நான் ஜர்திஷ் மதத்தை சார்ந்தவனாவேன். நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளேன். அனைத்து பேச்சாளர்களும் சிறந்த முறையில் உரை நிகழ்த்தினார்கள். ஆனால் இறுதியில் இமாம் ஜமாத் அஹ்மதியாவின் உரை மிகச் சிறந்ததாக இருந்தது. பிறகு ராபின்சிஸ் மார்க்க கல்வியின் ஆசிரியர் ஆவார் கூறுகிறார், இந்த அளவு ஆன்மீகம் நிறைந்த உரையாக இருக்கும் என்று நான் எண்ணவில்லை. பல்வேறு மார்க்கங்களின் தூதுச் செய்திகளை நான் கேட்டுள்ளேன். மேலும் நான் வீட்டிற்கு சென்று இந்த விஷயங்களை ஆராய்ந்து பார்ப்பேன். அஹ்மதியா ஜமாத்தின் இமாமுடைய லெக்சர் எழுத்து வடிவில் விரைவில் வெளியிடப்படும் என்றும் நம்புகிறேன். பிறகு டாக்டர் கேன், இவர் கேத்தீட்ரலோடு தொடர்புடையவராவார். அவர் கூறுகிறார், சிறிது காலத்திற்கு முன்பு மக்கள் நமக்கு மார்க்கத்தினுடைய தேவையில்லை என்று கருத ஆரம்பித்து விட்டிருந்தனர். இது முற்றிலும் அடிப்படையற்றது என்று தெளிவாக நிரூபணமாகிவிட்டது என்று நான் கருதுகிறேன். பிறகு பெல்ஜியம் யூனிவர்சிட்டியின் டாக்டர் லீதியா கூறினார், இவர்கள் 2 புரொஃபசர்கள் கலந்து கொண்டனர். இந்த இருவரும் கூறினார்கள், இஸ்லாம் மற்றும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான போதனை தொடர்பாக இமாம் ஜமாத் அஹ்மதியாவின் உரையை கேட்டு அவர்கள் மிகவும் தாக்கத்திற்குள்ளாகியுள்ளார்கள். உரையை கேட்ட பிறகு நாங்கள் எங்களுடைய யூனிவர்சிட்டியில் மாணவர்களுக்கு திருக்குரானின் பிளானிஷ் மொழியாக்கம் கொடுப்போம் என முடிவெடுத்தோம். அதன் மூலம் அவர்கள் திருக்குரானை படித்து இஸ்லாத்தின் உண்மையான போதனையை அறிய வேண்டும். திரும்ப சென்ற பிறகு அவர்களுக்கு மொழியாக்கமும் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போது அவர்கள் யூனிவர்சிட்டியில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் இறை அருளால் தப்லீகிற்கான வழிகள் மேலும் திறக்கின்றன. சென் யோகோ கதாதரோபியோ சாஹிப் ஸ்பெயினில் இருந்து வந்திருந்தார்கள். மேட்ரிட் யூனிவர்சிட்டியில் ரிலிஜியனின் புரொஃபசர் ஆவார். பல்வேறு புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இவருக்கு ஜமாத்தோடு நல்ல நெருக்கமான உறவு உள்ளது. 2012 யூரோப்பியன் பார்லிமெண்டில் நடந்த நிகழ்ச்சியிலும் வந்திருந்தார்கள். மேலும் என்னையும் சந்தித்தார்கள். கூறுகிறார்கள், இந்த உலக சர்வ சமய மாநாட்டை பற்றி தன்னுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் கூற ஆரம்பித்தால் இந்த கான்பரன்ஸின் முக்கியத்துவம் மற்றும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தூதுச் செய்தியின் முக்கியத்துவத்தை கூறுவதில் பல பக்கங்கள் நிரம்பிவிடும். உலகத்தின் வரலாறில் மார்க்கங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்துள்ளன. எதுவரை என்றால் இன்றைய காலத்திலும் கூட பல்வேறு கிழக்கு மற்றும் மேற்கு, இஸ்லாம் மற்றும் கிறித்தவம், முன்னேற்றம் அடைந்த மற்றும் முன்னேறும் நாடுகளுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் உள்ளன. இந்த வேறுபாடுகள் வெறுப்பு மற்றும் அநீதியை அதிகரிப்பதற்கு சாக்குப்போக்காக எடுத்துக் கூறலாம். ஆனால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் முழக்கம் எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் பகையில்லை, அனைத்து மார்க்கங்களின் சுருக்கமாகும். இந்த முழக்கம் உலகின் அனைத்து மார்க்கங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அவர்களின் கொள்கைகள், நிலைகள் மற்றும் சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு ஒன்று சேர்த்து விடுகிறது. முஸ்லிம்களின் ஒரு பெரும்பகுதி சண்டை, வெறுப்பு, அநீதி, தன்னுடைய மற்றும் பிறருடைய வாழ்க்கையை அபாயத்தில் போடக்கூடிய, மேலும் தன்னுடைய மக்களையே தாக்குவதற்கு உதவி செய்கின்ற நேரத்தில் அஹ்மதியா ஜமாத்தின் செயல் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகும். எனவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை உலகளாவிய அளவில் மார்க்க கம்யூனிட்டிகளின் வரவேற்பு கிடைக்க வேண்டும். நீகல் கார்சியா ஃப்ரோசோ பார்சி ஆவார்கள். கான்பரன்ஸில் கலந்து கொண்டார்கள். இவர் மேயராகவும் இருந்துள்ளார்.
மேலும் தன்னுடைய காலத்தில் சர்ச்சின் எதிர்ப்பு இருந்த போது 1980 மஸ்ஜித் பஷாரத் கட்டுவதற்கான அனுமதி வழங்கினார். மஸ்ஜித் பஷாரத்தின் திறப்பு விழாவின் போது ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹையும் சந்தித்தார்கள். அவர்கள் இவருக்கு கலிமா எழுதியுள்ள ஒரு பிரேமை அன்பளிப்பாக வழங்கினார்கள். அதை அவர் தன்னுடைய அலுவலகத்திலும் மாட்டியுள்ளார். ஜமாத்தின் நல்ல தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளார். இவர் கூறுகிறார், அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் தரப்பிலிருந்து பல்வேறு மார்க்கங்களைச் சேர்ந்த குழுக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், கல்வியாளர்கள், மேலும் பல்வேறு மனித கருணை தொடர்புடைய அமைப்புகளின் பிரதிநிதிகளை லண்டனில் ஒருங்கிணைத்து உலக அமைதியை பற்றி பேசுவதை சிந்திக்க வைத்துள்ளார்கள். இது மிகவும் சிறந்த ஒரு நடவடிக்கையாகும். நான் இந்நிகழ்ச்சியை நடத்திய அஹ்மதியா ஜமாத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஜமாத் தனது நோக்கத்தை அடைவதில் வெற்றி பெற வேண்டும் என ஆசைப்படுகிறேன். மிக பெரிய பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால் 1981 மஸ்ஜித் பஷாரத்தின் அடிக்கல் நாட்டு விழாவின் போது 3வது கலிஃபாவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 1982 அதே பள்ளியின் திறப்பு விழாவின் போது 4வது கலிஃபாவை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தது. மேலும் இப்போது இந்த கான்பரன்ஸின் மூலம் அஹ்மதியா ஜமாத்தின் 5வது கலிஃபாவை சந்திக்கும் பாக்கியமும் கிடைத்துவிட்டது. நான் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் போரிலிருந்து விடுதலையான ஒரு அமைதியான சமூகம் தொடர்பாக பேசிய அந்த வார்த்தைகளால் நான் சிறந்த தாக்கத்திற்குள்ளாகியுள்ளேன். மேலும் அவர்கள் பாதுகாப்பு என்ற பெயரில் மனித குலத்தை விட ஆயுதத்திற்கு முன்னுரிமை வழங்கும் அரசாங்கங்களையும் கண்டித்தார்கள். மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் அவர்கள் நீதி மற்றும் ஒருவருக்கொருவரிடையே கண்ணியம் மற்றும் மரியாதையின் அடிப்படையில் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க பல்வேறு மார்க்கங்களைச் சார்ந்த மக்களை ஓரிடத்தில் ஒருங்கிணைக்க அழைப்பு விடுத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வேறுபாடுகளால் நிரம்பியுள்ள ஒரு உலகில் இருந்து வருகிறோம். ஒரு சில நாடுகள் முன்னேற்றத்தின் எல்லையை தொட்டுவிட்டன. அதே சமயம் மக்களின் ஒரு பெரும் எண்ணிக்கை பசி பட்டினியால் செத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் லட்சக்கணக்கான டன் உணவு கடலில் வீசப்படுகின்றன. இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்களுக்கு மிகவும் கஷ்டமாக உண்பதற்கு கொஞ்சமே கிடைக்கின்றது. ஒரு பக்கம் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இன்னொரு பக்கம் சமூகத்தின் சில பகுதிகள் மிகவும் ஏழைகளாகிவிட்டன. போரை விட்டுவிட்டு அமைதியை நாடும் அனைவரையும் ஒன்று சேர்த்து மொத்தமாக முன்னேறக்கூடிய, மேலும் அநீதிக்கு எதிராக நிற்கக்கூடிய, மேலும் நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு உலகை உருவாக்கும் தேவை உள்ளது. எவ்வாறு இருப்பினும் இது ஒரு சில கருத்துக்களாகும். அல்லாஹ் உலகை தன்னை படைத்தவனின் பக்கம் திரும்பக்கூடியதாக ஆக்குவானாக, அவனை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதாக ஆக்குவானாக. மேலும் இறைவனை அடையாளம் கண்டு கொள்வதன் மூலமே நம்முன் நிற்கின்ற இந்த அழிவிலிருந்து தப்பிக்கலாம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களில் பல இடங்களில் இதை பற்றி வார்னிங் செய்துள்ளார்கள். இது தவிர இன்று நான் மீண்டும் பாகிஸ்தானில் நிலைமை தொடர்பாக துவாவிற்காக கூற விரும்புகிறேன். துவா செய்யுங்கள். அல்லாஹ் தீயவர்களிடமிருந்து அந்த நாட்டை காப்பாற்றுவானாக, அஹ்மதிகளையும் பாதுகாப்பானாக, மேலும் அமைதியை நாடும் அனைத்து மக்களையும், இந்த குழப்பத்திலிருந்து தப்பிக்க நினைக்கும் அனைத்து மக்களையும் பாதுகாப்பாக வைப்பானாக. இதுபோன்று சிரியாவின் நிலைமை தொடர்பாகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அங்கும் அஹ்மதிகளை பாதுகாப்பாக வைப்பானாக. கடந்த நாட்களில் மீண்டும் ஒரு அஹ்மதி எவ்வித காரணமும் இன்றி கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அல்லாஹ் அனைத்து அஹ்மதிகளையும் பாதுகாப்பானாக. மேலும் பொதுவாக உலகத்திற்காகவும் துவா செய்யுங்கள். உருவாகிக் கொண்டிருக்கின்ற நிலைமைகளிலிருந்து மிக வேகமாக உலகம் போரின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது என தோணுகிறது. போர் மூண்டால் என்ன நிலை உருவாகும் என பெரிய அரசாங்கங்கள் புரிவதில்லை. உலகம் முற்றிலும் அழிவின் விளிம்பில் நிற்கிறது. இவர்களுக்காக அதிகமாக துவா செய்வது நமது கடமையாகும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا
ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.